என்எஸ் கேப்டன். யூடியூபர், இன்ஸ்டாகிராம், போத் ஆர் என்எஸ் கேப்டன். அழுத்திக்கிட்டு வாங்கடா, அழுத்திக்கிட்டு வாங்கடா, அழுத்திக்கிட்டு வா. ஐயோ டாப் பாக்ஸ் தரையா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, இதெல்லாம் பொறுப்பாக இருக்கணும் மாப்பிள்ள. பார்த்து வந்தா நீ ஆக மாட்டேன். இல்லை, ரைட்ஸ் வந்து சேர்றது இவங்களுக்கு தான். பலமா பையனுக்கு சிரிப்பார் பிள்ளைக்கு. இதெல்லாம் போட்டு அமுக்காதீங்க. நம்ம 16 கன் பாலம் இது. 2 லட்சம் கண்ணாடி 3 லட்சம் கண்ணாடி தண்ணியெல்லாம் திறந்து விட்றாங்கல்ல. அப்போ வந்து இந்த இடமே பார்த்தீங்கன்னா கடலாக பாலம் வந்து எப்படி இருக்கும், எப்படி அதிருமோ அந்த மாதிரி எதிரும். பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கு. நம்ம கிளம்புலன்னா தலைவர் நம்ம ஏய் டக்கு டக்குன்னு அப்படியே போயிட்டு அங்கே போய் ஃபோட்டோ எடுத்துருமா எடுத்துமா. ஃபோட்டோ போட்டுனா ஏன் இப்போ தண்ணி இல்லாதனால இப்படி இருக்கா? 1 லட்சம் கண்ணாடி திறப்பாங்க. ஓ மிச்ச நேரம் அதாவது 80க்கு மேலே திறக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த கதவு. 80 கீழே திறக்கிற மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற கதவு. ஏமாமே கரெக்டா? ஏன்னா 80 கீழே போயிடுச்சுன்னே திறந்தாலும் தண்ணி வராது, காற்று தான் வரும். 80க்கு மேலே ஏறினா தான் இதுக்கு தண்ணி வரும். இப்போ போகலாம், ஏறு பண்ணியிருப்போம். ஆனால் ப்ராப்பர் லைனப்பு நம்ம லைனப் பண்ணும்போது குறுக்காலையும் எவனும் வர முடியாது, நாமளும் யார் குறுக்காலையும் போகக்கூடாது. அதனால் ப்ராப்பராக லைனப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் யார் வேணால் முன்னாடி பின்னாடி போய்க்கலாம். ஆனால் அடிக்கடி முன்னாடி பின்னாடி போகக்கூடாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். சரியா? ஓகே. பெங்களூருக்கு நம்ம உள்ளே போக போகிறோம். அதுவும் இல்லாமல் அது இல்லாமல் ரெஸ்பெக்ட் பண்ணணும் எல்லோரும் நம்மளை. அந்த மாதிரி தான் நடந்தோம். நம்ம உள்ளூருக்குள்ளே எப்படி வேணால் ஓட்டிருப்போம். அதை பார்த்துக்கலாம், நான் சொல்லிடுறேன். அதனால் ப்ராப்பர் லைனப்பு. பின்னாடி முன்னாடி போகிறவங்கள கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். யாராவது நின்றுட்டா இன்னொருத்தர் நின்றுடணும். 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளேயே நின்றுட்டு பின்னாடி வராதவங்கள போய் கூப்பிட்டு வரணும். என்னங்கிறது இன்ஃபார்ம் பண்ணணும் முன்னாடி போகிறவங்களுக்கும். இதுதான் வேலை. இதுக்கு முன்னாடி வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்துருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்காங்க. இது ஒரு ரூல் தான். எதுக்காக அந்த ரூலுங்கிறது சேஃப்டிக்காக தான் அந்த ஒரு ரூலிங்கும் இருக்குது. வேறு எந்த இதுக்கும் காரணமும் கிடையாது. யார் வேணால் லீட் பண்ணலாம். இங்கே யாராவது இந்தியாஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோட்வேஸ் தி தொப்பூர் கணவாய். இதுதான் மக்களே தொப்பூர் கணவாய். இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய ஃபேன் ரக்க விண்டுமில்லோட ஃபிங்ஸ். பயங்கரமாக வேலை நடந்துட்டு இருக்குது மக்களே. செம்ம ஸ்பீடாக வேலை செஞ்சுருக்காங்க. இதோட ஒரு 3D அனிமேஷன் வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். இந்த பாலம் எப்படி வரும்னு சொல்லிட்டு உண்மையாலுமே வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. தரமான ஒரு ஸ்ட்ரக்சர், தரமான ஒரு பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பாலம் வேலை முடிஞ்சுது அப்படின்னா ஓட்டுநர் நண்பர்களின் பயம் குறையும், ஓட்டுநர் நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஆபத்து குறையும். பல குடும்பங்கள், ஓட்டுநர் நண்பர்களோட குடும்பங்கள் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பாங்க. இந்த பாலத்தினால எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ வலிகள், எவ்வளவோ கஷ்டங்கள், எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அந்த கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது, பிறந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் இந்த தொப்பூர் கணவாயில் ஒரு லாரி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, நான் பார்த்துருக்கேன். என் கண்ணு முன்னாடி அப்செட் ஆச்சு நான் பெங்களூர்லேருந்து வரும்போது. அது வரைக்கும் இந்த ரோட்டை பற்றி நான் நிறைய டைம் வந்திருக்கேன். இருந்தாலும் இந்த ரோடை பற்றி ஒவ்வொருத்தர் சொல்லும்போது அதை வெறும் கதையாக கேட்டேன். கதையாக கேட்கும்போது மன வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் அது என் கண்ணு முன்னாடி நடக்கும்போது என் மனசு உடஞ்சே போச்சு. அந்த டிரைவர், அந்த லாரி அப்செட் ஆகி அந்த டிரைவரை உள்ளே இருந்து கஷ்டப்பட்டு வெளியே எடுத்து கொண்டு வரும்போது அந்த டிரைவரோட கண்ணில் இருந்த ஒரே ஒரு விஷயம், நான் பொழைச்சி என் குடும்பத்தை பார்த்துட மாட்டேனா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு பயம் ஒரு கண்ணில் நான் பார்த்தேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு எப்போ தொப்பூர் கணவாய் வந்தாலும் என் கண்ணு முன்னாடி எனக்கு வந்து போகிறது அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஓட்டுநர்களின் சிரமம், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த தொப்பூர் கணவாயில் தான் இருக்குது. ஸோ அதனால் சீக்கிரம் இந்த பாலம் வேலை முடியணும். நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு இதுக்கு மேலே எந்த ஒரு ஆபத்தும் நடக்கக்கூடாதுன்னு கடவுளை நாம் எல்லோரும் வேண்டிக்குவோம். மக்களே, தொப்பூர் கணவாய். ஸோ நம்ம பைக்ஸ் எல்லாத்தையும் லைனப் பண்ணி ப்ராப்பராக லைனப் பண்ணி யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் போய் நம்ம ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போயிட்டுருக்கு. நம்ம பாய்ஸ் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க.
ஸோ கூடிய விரைவில் ட்ரோன் ஷாட் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்கில் வரும், பாருங்கள். மக்களே முன்னாடி வியூ பாருங்கள், செதறுதே வேறு மாதிரியான வியூ, தரமாக இருக்குது. ஹைவேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அந்த ஹைவேஸ் பாருங்கள், அது கரெக்டாக வருது, செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. முன்னாடி அந்த மவுண்டெயின்ஸுக்கும் அந்த ஹைவேஸுக்கும் பார்க்குறதுக்கு வேற மாதிரி இருக்குது. பாய்ஸ் எல்லோரும் லைனப்பில் பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்குறாங்க. இப்போ தான் ஒரு டிஃபன் பிரேக் எடுத்தோம், சாப்பிட்டோம், எல்லாம் போட்டு வேணுங்கிறதெல்லாம் போட்டு அடித்து நவுத்திட்டு தோசை, பூரி, ஆம்லெட்டு, ஆஃப் ஆயில், ஃபுல் பாயில், ஒன் சைடு எல்லாம் கிளைக்கின்னு போட்டு எல்லாத்தையும் கலந்து அடித்து கப்புன்னு அடித்து தள்ளிட்டு இப்போ நேராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலுமலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், பாலக்கோடு புது ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த பிரிட்ஜு, அதாவது ஸ்டீல் பிரிட்ஜு. கீழே ட்ரெயின் ட்ராக் போகும், மேலே நாம போகிறதுக்கு சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கு. அதில் போவோமா இல்லை அதுக்கு முன்னாடியே இது ரோடு கட் ஆகிருமா என்னன்னு எனக்கு தெரில, ஏன்னா நான் மேப் போடல, மேப்பும் நான் பார்க்கல. ஸோ பிரகாஷ் முன்னாடி போயிட்டுருக்காருல, அவருக்கு தான் ரூட் தெரியும். அருண் ப்ரோ தான் மேப் போட்டிருக்காரு லீடு எடுத்து. ஸோ அப்படியே எல்லோரும் அருண் ப்ரோ ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்குறோம். மக்களே, அதோ நான் சொன்ன பாலம், தட் ஸ்டீல் பிரிட்ஜ் அங்கே இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் மக்களே பார்க்குறதுக்கு. இந்த ஸ்டீல் பிரிட்ஜு செம்மையாக இருக்கும். மிஷன் இம்பாசிபிள் படத்தில் வர மாதிரி அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் மேலே ஏறி இல்லாமா டன் 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 அப்படின்ட்டு. கீழே வந்து ரயில்வே ட்ராக்கு, மேலே ரோடு, அதோட பிரிட்ஜு தான் இது. கருப்பா கீழே அங்கே பாருங்க ட்ராக் இருக்கா. டான் 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 டான். NS கேப்டன். யூடியூபர், இன்ஸ்டாகிராம், போத் ஆர் NS கேப்டன். ஏறா எங்கடா போனீங்க? ஏறு பேக் கழண்டுருச்சான். என்ன ஊருன்னு தெரியல, என்ன டீமுன்னு தெரியல. போலுமலை போகிறேன்ட்டு எங்கேயோ ஒரு ஏரியாவில் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இது என்ன ஊருன்னு தெரியல. பாலக்கோடு. பாலக்கோடா அது.
புரியல. சரி போய் பார்த்துக்கலாம். மக்களே அங்கே பாருங்க, சிவபெருமான் சிவபெருமான் செம்மையாகிறாரே. மக்களே அதுதான் போல்மலை. போல்மலை போல்மலை போல்மலை. சூப்பராக இருக்குது. இது இல்லை போல்மலை, அதுவும் இல்லை, இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் போல்மலை. அதான் சும்மா அப்படியே செங்குத்தாக நிற்குதே. எப்படி ஏறுன்னு போய் பார்த்துடலாம். மாங்காயி சூப்பராக இருக்குது மக்களே. லொக்கேஷன் வா 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 வா. இங்கே பாருங்க, மாங்காய் சடை பிடிச்சி தொங்குது. முன்னாடி நம்ம பாய்ஸ் எல்லோரும் போகிறத பார்க்குறக்கு இந்த ரோட்டுக்கும் அப்படியே அல்டிமேட் வியூவாக இருக்குது. அல்டிமேட் வியூ. தோட்ட கரண்டா கெட்ட பையன்டா பத்த வச்சிட்டியே பரட்ட கூலி நடக்க ஆடாடாடாடாடாடாடா. என்ன மாதிரி இருக்குது பாருங்க மக்களே பிளேஸு. ஐயோ ஆடு இப்படிக்கா ஓடு. எனக்கு லைட்டாக செஞ்சிக்கோட்டை போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. செஞ்சிக்கோட்டை அந்த சைட்லலாம் இப்படி தான் இருக்கும். ஹில் சேர ஆரம்பித்து விட்டது. டவுன் பண்ணுறா, ஏத்துறா. ஒரு பாருங்க, ஐயா எக்ஸல்லே பறக்கிறாரு போல்மலைக்கு. நம்ம வண்டி எல்லாம் லைனாக போயிட்டு இருக்குது. லைனாக அடாடாடாடா. இந்த மாதிரி இடத்துல ஒரு வீடு இருந்தால் சூப்பராக இருக்கும். அது இந்த வின்டர் சீசன், ரெய்னி சீசன்லலாம் வாழ்க்கை அப்படியே வாழும்போதே சொர்க்கமாக இருக்கும். சொர்க்கம் மீது தான் அம்மா, மேலே கிடையாதம்மான்ட்டு வாழலாம். பாய்ஸ் எல்லாம் போகிறாங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. முன்னாடி அவங்க லைனப்பு. அருண் ப்ரோ, பாவா, ஏகே, பிரகாஷ் ப்ரோ, பைலட்டர், பின்னாடி நம்ம மணி, அதுக்கு பின்னாடி நம்ம லியோ 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 லியோ. பறக்க விட்றாங்களா நம்ம ஆளுங்கள்லாம். அப்பா இந்த மாதிரி ரோடெல்லாம் பாருங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது மக்களே. ஃபுல்லாகவே மாங்காய் தோப்பு. பாலு செம்மையாக இருக்குல்ல பிளேஸு. மாங்காய் 2 பறிச்சுட்டு போயிடலாமா? பொறிச்சுப்பா, ஏகே டாப் பாக்ஸில் போட்டு போயிடலாம். பார்த்திபனா இருந்தால் இந்நேரம் நிறுத்தியிருப்பாரு. பார்த்திபனா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் நிறுத்தியிருப்பாரு. இல்லையா? ஐயோ எங்கே தான் இருக்குது தடம், போய்கிட்டே இருக்கிறீங்களே. எல்லாம் அனல் பறக்க போகிறாங்க மக்களே. ஒருத்த பின்னாடி ஹெல்மெட்டை போட்டு என் மண்டையில் வந்து டிமில் டிமில் நடிச்சிட்டு இருக்கிறான். அடிராக்கம்மா கையத்தட்டு டான் டான் டகடகடகடான், புதுராகத்தில் மெட்டுக்கட்டு டான் டான் டக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 ட டாங்கடக்கு டடக்கிடக்கு டாங்கடக்கிட்டா டாங்கடக்கு டடக்கிடக்கு டாங்கடக்கிட்டா. பாய் பாய். ஓ பெரும் பெரும் பாறைகள். ரெண்டா அத்துக்கிட்டு வாங்கடா, போங்கடா. அட அழுத்துக்கிட்டு வாங்கடா, அட அழுத்திக்கிட்டு வாங்கடா, அட அழுத்திக்கிட்டு வா பாய். இருங்க பாய், கம்பி என்ன டாப் பாக்ஸ், டாப் பாக்ஸ். ஐயோ டாப் பாக்ஸ் தரையா. ஐயோ மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இதெல்லாம் பொறுப்பாக இருக்கணும் மாப்பிள்ள. பார்த்து வந்தா நீ ஆக மாட்டேன். இல்ல
சொல்லிட்டு அதெல்லாம் வேஸ்ட்டாக கீழே போடுவாங்களா பிடிக்கலாம் என்ன சார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ட்ரெஸ்ஸாக இருக்குடா. ஏய் ட்ரெஸ் பால் விழுவுண்டா இல்லை துண்டு விரிச்சு போடு, துண்டு வச்சுக்கலாம். யாரா பைக்கிறவங்க இவனுங்க யாரானுங்க திருட்டு பசவ. ஐயோ அக்கா நான் இல்லைக்கா இவனுங்க தான்க்கா. மூக்கு மாட்டு தூங்கிடலாம். ஐயோ ஓரம் மக்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு தான். ஃபுல்லாக மாங்காய் தோப்புக்குள்ளேயே பாருங்கள் மாங்காய் அப்படியே ரோட் ஃபுல்லாகவே மாங்காய் போடுறா. எல்லா பக்கமும் அப்படியே ஃபுல்லாக மாங்காய் தாங்க. அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாக மாங்காய் தான். அல்லா கிளிமூக்கு தானே, அல்லா கிளிமூக்கு. போலுமலை நாராயணன் சுவாமி. அட மேலே இருக்கிறது பெருமாள். அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு மாமரம் தோப்பு தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே பாருங்கள், கை கெட்டுற இடத்துல இருக்குது. கைக்கு எட்டலை. ஏய் யாரா அவன்? ஏய் என்னடா பண்றீங்க? மாப்பிள்ள மாட்டிக்குவோ வேண்டாம். போதுண்ணா மக்களே, எதுக்குப்பா வந்தீங்க எல்லாரும்? மாம்பழம் பறிக்கிறதுக்கு தான் 120 கிலோமீட்டர். வண்டி ஆஃப் பண்ணுறான். ரேடியேட்டர் ஓடுதுன்னு தான் விட்டா மறுபடியும் ஓடுது. ஏங்க இது வந்து தரும்புரிடா. ஆனால் ஒரிஜினாலிட்டி இல்லை ரைட்ஸ் வந்து சேர்றது இவங்களுக்கு தான். பழமா பையனுக்கு சிரிப்பார் பிள்ளைக்கு. இதெல்லாம் போட்டு அமுக்காதீங்க. எல்லாம் போட்டு மக்களே, அதாவது போலுமலை தருமபுரி பாலக்கோடு அருகில், அதாவது கிருஷ்ணகிரி பக்கமாக இருக்கக்கூடிய போலுமலை சைடு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே மாமரம் தான். இது யாரும் மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோஸில் கவர் பண்ணதே கிடையாது. ஸோ நான் சொல்கிறேன், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது பேர் என்ன மாமரமாகவே இருக்கிறது. நம்மளை மாதிரி ரைடர்ஸாக எக்கச்சக்கமாக இருப்பாங்களாட்டிருக்கு. அப்பா வியூ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலே போய் ட்ரோன் ஓட்டணும்னா அப்படி இருக்கும் பார்க்குறக்கு. டபுள்ஸில் போகிறங்காட்டி லைட்டாக வனத்தது வண்டி, ரொம்ப லைட்டாக. எனது முன்னாமல் இந்த வண்டிக்கு வந்துட்டு நம்ம ஜிஜி வந்து அவன் கிறுக்கன்டா ஓவர் சைஸ்டு டயர் போட்டிருக்கான். ஸோ அதனால் இப்படி இருக்குது. இது லைட்டாக பார்க்குறக்கு நம்ம பாலமலை சித்தேஸ்வர மலை மாதிரியே இருக்குது இந்த ஊர்லாம். அங்கே பாருங்கள், போலுமலை முன்னாடி தெரியுது பாருங்கள், சரியான வியூவாக இருக்குது. மேலே ரோடு இருக்கு பாரு, கோடு மாதிரி தெரியுது பாரு. GoPro ஸ்டாப் ரெக்கார்டிங்.